வெல்கம். இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே ஒரு உற்சாகமான பதிவு தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ன டைட்டில் ஒரு வித்தியாசம் போட்டிருக்காங்கன்னு பார்க்காதீங்க. முழு விளக்கமும் தர்றேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ரைட். எஸ்பிஓவில் இப்போது வாய்ப்பு இல்லையா, ஏன், என்ன நடக்குது அப்படின்ற டைட்டில் ஒன் பை ஒன்னாக கிளியராக விளக்கம் கொடுக்கலாம். இந்த எஸ்பிஓவில் இப்போது வாய்ப்பு இல்லையா அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த டைட்டிலுக்கு வீடியோவின் கடைசியில் ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இது ஏன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எதனால் அப்படின்னு ஒன்று வேணால் பார்க்கலாம். ஓகே, இப்போது ஒரு பகுதி நேர வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கோம் எஸ்பிஓவில். ஒரு இன்கம், அதாவது லைஃப் லாங் ஸ்டாண்டர்ட் இன்கம் சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு, இந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு நம்ம ஸ்டாண்டர்ட் இன்கம் வாங்கிறதுக்கு எலிஜிபிள்னு ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, என்னென்ன எலிஜிபிள். இப்போ நான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்னென்ன வேலை தெரியும். எஸ்பிஓவில் இப்போ ஒரு மூணு கேட்டகரியாக ஒரு ஒர்க்கு ஒரு எக்ஸாமுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த 3 கேட்டகரி ஒர்க்கும் பண்ணுனா மாதம் 20,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு டேலண்ட் பர்சன், அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. டேலண்ட் பர்சன்னா நெட் நாலேஜ். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் மொபைல் யூஸ் பண்ணாங்க யாருமே கிடையாது. எல்லா பேருமே யூஸ் பண்ணுறோம். ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லா பேருமே யூஸ் பண்ணுறோம். கற்றுக்கலாம், ஆனால் ஈஸியாகவே கற்றுக்கலாம். இந்த 3 கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 கேட்டகரி ஒர்க்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இப்போ நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொடுக்கக்கூடிய ஒரு இமேஜோ அல்லது டைப்பிங் இல்லை ஆர்டிக்கல் இந்த மாதிரி இதெல்லாம் அவங்களோட சோசியல் மீடியா, இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்க சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணாங்க. அதன் மூலயமா ஏர்ன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வீடியோ வாட்சிங் வந்துச்சு. வீடியோ வாட்சிங் ஒரு 20, அதுக்கப்புறம் 15, அதுக்கப்புறம் 10 ஆக்குனாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு 10 வீடியோன்னு பார்த்திங்கன்னா, இந்த 10 வீடியோவுமே ஒவ்வொரு ப்ராடக்டை பற்றின விஷயமா இருக்கும். இந்த ஒவ்வொரு ப்ராடக்டை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணோம், வாட்ச் பண்ணோம். நம்ம எஸ்பிஓட டைப் பண்ணியிருந்தாங்க. இப்போது பார்த்திங்கன்னா, ஒரு மொபைல் புதுசாக லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பற்றின வீடியோவை பார்த்துருப்போம், இல்லை ஹெட்ஃபோனை பார்த்துருப்போம், இல்லை ஒரு கம்ப்யூட்டர், லேப்டாப் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துருப்போம். இதெல்லாம் வீடியோ வாட்ச் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இப்போ வீடியோவாக பார்த்த விஷயங்களையே எழுத்துப்பூர்வமாக ஒரு கட்டுரை பதிப்பாக பார்த்தோம், ஆர்டிக்கல். அப்போ அடுத்தடுத்த கான்செப்ட்டு, ஆனால் அமௌண்ட் ஒன்றா இருந்துச்சு. ஒரு சின்ன சின்ன வேரியேஷன் தான், சின்ன சின்ன மாற்றங்கள். ஆனால் டைமிங் ரொம்பவே சேவ் ஆச்சு. உங்களுக்கு வீடியோ வாட்சிங்க்கு 10 வீடியோ, ஒரு 5 வீடியோ எக்ஸாம்பிள் எடுத்துங்க. ஒரு வீடியோ 3 நிமிஷம் ஓடிச்சு, 15 நிமிஷம் ஆச்சு. ஆனால் ஆர்டிக்கல் ரீடுன்றது ஜஸ்ட் 2 நிமிஷம் தான் பண்ணோம். ஆனால் இனி வரப்போகிற நம்ம எஸ்பிஓவில் பார்த்திங்கன்னா நிறைய கான்செப்ட் இருக்குது, நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி சேலரியும் அதிகமாகும், சம்பளமும் அதிகமாகும். ஆனால் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண அந்த ஃபேஸ்புக் ஷேரிங்காக இருக்கட்டும், வீடியோ வாட்சிங்காக இருக்கட்டும், ஆர்டிக்கல் பண்ணோம் இல்லைங்களா, அதுவாக இருக்கட்டும், இனி அடுத்த ஒரு சிம்பிளாக சொல்லியிருக்காங்க, மெயில் சென்ட் பண்ணுறது அண்ட் ரிசீவ் பண்ணுறது. இப்போது ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம அவங்களுக்கு மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை அவங்க அங்கேருந்து வர்ற மெயிலை ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கற்றுக்கணும். இது போக நம்ம சோசியல் மீடியா, எஸ்பிஓ டைப் பண்ணியிருக்க கம்பெனிஸ் ஒரு வீடியோவாகவும் கொடுக்கலாம், இல்லை ஒரு இமேஜாகவும் கொடுக்கலாம், என்ன வேணால் கொடுக்கலாங்க. நம்ம ஒர்க் பண்ண போகிறது எப்படி தெரியுங்களா, நம்ம சோசியல் மீடியா கண்டிப்பாக ஒன்று வச்சுருப்போம். ஆல்ரெடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் போல் சொல்லியிருந்தாங்க, சோசியல் மீடியா இல்லாதவங்க க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்கன்ட்டு. சோசியல் மீடியாவில் என்ன, ஃபேஸ்புக்கு, இந்த ட்விட்டர்,
ஷேர் சாட்டு, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி தாங்க. அதாவது எஸ்பிஓவோட டையப் பண்ணியிருக்க கம்பெனிஸ் வந்து கொடுக்குறத நம்மளுடைய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறோம். அதுக்கும் பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அது ஒரு வேலை. அடுத்து வந்து வீடியோ வாட்சிங் கான்செப்ட் இருக்கத்தான் போது, ஆர்டிக்கல் கான்செப்ட் அதுவும் இருக்கத்தான் போது, இன்னும் கொஞ்சம் நெட் நாலேஜ் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது எதுக்காக அப்படின்னா இந்த மெயில் சென்ட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது, அதை எப்படி ரிப்ளை பண்ணுறது, ஓரளவு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த 3 கேட்டகரி ஒர்க்கும் எடுத்து வேலை செய்ய முடியும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் மாதம் 20,000 சம்பாத்தியம் பண்ண முடியும். அப்போது இப்போ இருக்க இந்த ஒரு 3 லட்சம் பேர்த்துக்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வேலைகளை கொடுத்து சொல்லி புரிய வச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அப்படின்றப்ப இந்த 3 லட்சம் பேர்த்த ஃபஸ்ட்டு எல்லாம் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க் தேவை, அதாவது நம்ம சூஸ் பண்ணுறது தான். எஸ்பிஓ கொடுக்கறது கிடையாதுங்க. உங்கள் டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க்கை சூஸ் பண்ணி பண்ண போகிறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் வாங்க போகிறீங்க. அவ்வளோதான் விஷயம். அப்போது இந்த 3 லட்சம் பேர்த்துக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன வேலை அவங்கவுங்க சூஸ் பண்ணுறாங்க, அந்த வேலைக்கு சூஸ் பண்ண வேலைக்கு தகுந்த மாதிரி சேல்ரி எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறோம். கேட்டகரி வைஸு நம்ம சூஸ் பண்ண ஒர்க்கை செய்ய போகிறோம். அப்படின்றப்ப இந்த 3 லட்சம் பேர்த்த கண்ட்ரோல் பண்ணி ஒரு லெவலுக்கு, ஏன்னா எடுத்தோன்னே எல்லாமே பர்ஃபெக்டாக கொண்டு போயிடமாங்க. நம்ம கரெக்டாக கொண்டு போயிட மாட்டோம். அவங்க ஒர்க்கு கொடுக்குற வேலை அவங்கது, சேல்ரி போடுற வேலை அவங்கது. ஆனால் நம்ம சூஸ் பண்ண வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும். அதுக்கே வந்து ஓகே சாரி ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். இப்போ ஒன்றும் இல்லைங்க. அதாவது இப்போ இந்த 3 கேட்டகரிஸ் கொடுத்துருக்க ஒர்க்கும் நம்ம சூஸ் பண்ணி நம்ம வேலை செஞ்சு இவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வச்சு கொண்டு போகிறதுக்கு ஒரு 1 or 2 months ஆகும். இதில் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம், எஸ்பிஓவில் இப்போது வாய்ப்பு இல்லையா? இந்த கேள்விக்கு நியூ ஜாயினர்ஸ் இப்போதைக்கு எஸ்பிஓவில் இப்போது வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த கேள்விகளுக்கெல்லாம் விளக்கம் முன்னாடி கொடுத்துருந்தேன். இதெல்லாம் கேட்ட பின்னாடி இதுக்கு ஆன்சர் தெரியும் உங்களுக்கு. எஸ்பிஓவில் இப்போது வாய்ப்பு இல்லையா யாருக்குன்னு கேட்டிங்கன்னா புதுசாக ஜாயின் பண்ணுற நியூ ஜாயினர்ஸ்க்கு. ஆனால் அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்களும் சம்பாதிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி எந்தெந்த வேலை, என்னென்ன ஒர்க் செய்ய போகிறோம், எவ்வளோ சேலரி நமக்கு தேவை எல்லாமே சூஸ் பண்ணி ஒர்க் பண்ண பின்னாடி தான் அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். இன்றைக்கி டாபிக் அவ்வளோதான். இதுவரை பொறுமையாக வீடியோ பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.